ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரேஸ்வரி. இதோ உங்களுக்காக தென்றலோடாடும் நானலே ஆடியோ நாவலின் அடுத்த பதிவு. அத்தியாயம் 27. சத்தமின்றி ஊரே அடங்கிய அமைதியான இரவு. விட்டில் பூச்சியின் ஓசம் மட்டும் ரிங்காரமாய் விடாது ஒலித்துக் கொண்டிருந்தது. விழிகள் என்னவோ தன் வீட்டின் மீது ஏக்கத்துடன் பதிந்தவாறு இருந்தது. உறக்கத்தை துளைத்து நின்ற தன் மனைவி நித்திலாவை கண்ட அசோகன் அவளின் பின்னே வந்து நின்றார். அவன் வந்ததை கூட அறியாது அப்படியே நின்றாள் நித்திலா. தூங்கலையா நித்தி? கேட்டவாறு அவளின் அருகில் பார்வை சென்ற இடத்தை கண்டவாறு வந்தான். அசோகனின் குரலில் திரும்பியவளோ அவனை கண்டு மௌனமாய் தலைகுனிய, சாப்பிட்டையா? மென்மையாய் கேட்டான். அதற்கும் பதில் கூறாமலே அவனின் முகத்தை காணாமலே தலைகுனிந்தே நின்றாள். என் பொண்டாட்டி தலை குனிஞ்சு நிற்கிறானா, அது வெக்கத்துல மட்டும்தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்க. அதனை கேட்டவளோ நிமிர்ந்து அவனின் முகத்தை விழிகள் கலங்க கண்டாள். மனைவியின் முகத்தினை கண்டவனோ, எல்லாம் சரியாயிடும், நான் கண்டிப்பா சரி பண்றேன் நித்தி உறுதியுடன் உரைக்க, தலையை மட்டும் சரியென அசைத்தாள். நீ யார்கிட்டையும் பேசாம இப்படியே அமைதியாவே இருக்கியா? உங்க அத்தையும் மாமாவும் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்கம்மா. அவளின் ஒற்றை கரங்களை தன் கரங்களுக்குள் அடக்கி கொண்டு கேட்டான். என் அப்பா கூடவும் அண்ணன் கூடவும் சேர்ந்து நானும் தானே அத்தையை கஷ்டப்படுத்தினேன். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி அவங்க கிட்ட பேச முடியும்? அங்கே எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு இப்போதான் எனக்கு புரியுதுங்க என்றவளின் பார்வை தன் வீட்டை காண அவள் எதனால் அப்படி கூறுகிறார் என்பதை அறிந்தான் அசோகன். சீக்கிரம் அத்தையும் பெரிய மாமாவும் நம்மளை ஏத்துக்கிடுவாங்க நித்தி என்று அவளின் கரங்களை அழுத்தி கொண்டு ஆறுதல் கூறினான். என்னால முடியல. இந்த கொஞ்ச நாள் என் மேல கோவப்பட்டு வார்த்தையால வதிச்சிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் எனக்கு எங்கேயாவது இவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா போயிடலான்னு தோணும். ஆனா இப்ப திட்டினாலும் பரவாயில்ல, அவங்க கூட இருக்கணும்னு தோணுது. நான் இப்ப நினைக்கிறேன், இதே நான் பல வருஷத்துக்கு முன்னாடி அத்தையும் நினைச்சிருப்பாங்க. அழுகையுடன் அவனின் நெஞ்சில் ஒற்றை கரங்களை அழுத்தி பதித்து கொண்டு கூறினாள் நித்திலா. தன்னவளின் செய்கையும் வார்த்தையும் அசோகனை சேர்த்து வேதனையடைய வைத்தது. நித்திலாவை இழுத்து அணைத்து வருடி கொடுத்தான். பூவிதழைப் போல் இதமாய் தன் மேனியை தொடும் அசோகனின் கரங்களை தன் அத்தனை ஏக்கத்திற்கும் ஆறுதல் கூறுவதை உணர்ந்தாள் நித்திலா. அவனின் காதலின் ஆழம் என்ன என்பதை அறிந்து கொண்டாள். தன் கரங்கள் இரண்டையும் அவனின் இடையோடு கட்டிக்கொண்டு கோர்த்தவளின் நினைவு நாளை தான் இதே நேரம் ஹாஸ்டலில் இருப்போம் என்பதை நினைக்க அவனிடம் மேலும் ஒட்டி கொண்டாள். நேரம் செல்வதை உணர்ந்தவனோ அவளை நாளை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதால் அழுகை தேம்பலாக மாறி விசும்பிக் கொண்டிருந்தவளை மெல்ல தன்னிடம் இருந்து விலக்கினான். தூங்கலாம் நித்தி, வா, நேரமாச்சு என்றவனோ மனைவியை அணைத்தவாறே உள்ளே அழைத்துச் சென்றான். படுக்கையில் அமர்ந்து படுத்தவளுக்கோ தான் சொல்வதை பற்றி ஏதாவது தன்னிடம் கூற மாட்டானா என்று மனம் குரலிட, மொட்டை மாடி கதவு தன்னறை கதவு இரண்டையும் பூட்டிவிட்டு வந்து படுக்கையின் மறுபுறம் படுத்தான். குட் நைட், நிம்மதியா தூங்கு, சரியா? என்றவளின் மனமோ தொலைத்த நிம்மதியை எங்கு சென்று தேடுவது என்று எண்ணியது. அவள் உறங்குவாள் என்று விழிமூடி உறங்காமலே அசோகன் காத்திருக்க அவனை கண்டவாறு திரும்பி படுத்த நித்திலா விழிகளின் அசோகன் மட்டுமே அகர மறுத்தது. அவளின் அசைவினை உணர்ந்தவாறு படுத்திருந்தவனுக்கு ஏனோ இந்த இருநாள் இரவு தன்னருகில் இருக்கும் அவளுடனான இந்த இரவு இதன் பின் எப்போது வரும் என்று இப்போதே ஏங்க ஆரம்பித்தான். அவ்வளவுதான். அடுத்த நொடி பட்டென்று விழித்திருந்தவனோ தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் நித்திலாவை தன் அருகில் இழுத்து அணைத்தான். கணவனின் செய்கையை எதிர்பாராதவள் முதலில் திகைத்து விலகப் போராட அவனின் இறுகிய அணைப்பு அவளை கட்டுப்படுத்த நிமிர்ந்து அசோகனின் விழிகளை கண்டாள். அவனின் காதல் வார்த்தை கூறவில்லை என்றாலும் அவனின் செய்கை தன்னை ஆறுதல் படுத்தும் விதம் தனக்கு ஒவ்வொரு நொடியும் கூறுகிறதே, இப்படியும் ஒருவன் தன் காதலை வெளிப்படுத்தலாம் என்று முதல் முறை அறிந்து கொண்டாள் நித்திலா. நாளைக்கு நான் வார்த்தை வர மறுக்க தன் மனதில் இருப்பதை அவனின் முகத்தை கண்டவாறு கூற வந்தாள். எனக்கு வேற வழி தெரியல நித்தி, கொஞ்ச நாள் தான், பிளீஸ் பொறுத்துக்கோ எனக்காக என்றவாறு அவளின் முன்னுச்சியில் இதழ் பதிக்க மௌனமாய் மனதிற்குள்ளே கண்ணீர் வடித்தவாறு அணைத்து கொண்டாள்.
அந்த இரவு இருவரும் ஒருவரது ஒருவர் அணைப்பில் மட்டுமே ஆறுதல் தேடி விடியாத இரவாகி செல்ல வேண்டும் என்று நினைத்து நித்திரைக்கு சென்றனர். மறுநாள் விடியல் இருவருக்குமே துன்பமாய் விடிய பிரிவினை எண்ணி கலங்கிக் கொண்டு நித்திரையை துளைத்து எழாமலே இருந்தாள் நித்திலா. நேரம் செல்வது இருவருக்குமே தெரிந்தாலும் இந்த தனிமை தங்களுக்கு இதன் பின் கிடைக்காது என்பது நன்கு புரிய, அதே நேரம் அவர்களின் அரைக்கதவு தட்டும் ஓசை கேட்டது. அசோகா, அம்மாடி நித்திலா, மகாலட்சுமி குரல் கொடுக்க முதலில் எழுந்து சற்று தள்ளி அமர்ந்தாள் நித்திலா. படுக்கையிலிருந்து இறங்கியவனோ இதோ வரமா என்றவாறு குரல் கொடுத்து சிவந்த விழிகளுடன் அமர்ந்திருந்த நித்திலாவை கண்டான். விழிமூடி திறந்து தன் மூச்சினை விட்டவனோ சென்று திறக்க கரங்களில் ஒரு கவருடன் நின்றிருந்த அன்னையை கண்டான். என்னம்மா, என்ன கவர் இது, உள்ள வாமா என்று அழைத்து தள்ளி நிற்க சரி என்றவாறு உள்ளே நுழைந்த படுக்கையில் இருந்த தன் மருமகளை கண்டார் மகாலட்சுமி. என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க, சரியா தூங்கலையா? மருமகளின் அருகே வந்து கேட்க பதில் கூறாமல் அசோகனை கண்டான். மருமகளின் பார்வை மகனிடம் இருக்கவே அவன் முகமும் சரியில்லாமல் இருந்தது. அசோகா, இங்கே வா என்றவாறு தன் மகனை அருகில் அழைத்தவர், இந்தா, இதுல உங்க 2 பேருக்கும் புது ட்ரெஸ் இருக்கு. இன்னைக்கு மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோத்து போடணும்ப்பா. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சீக்கிரம் 2 பேரும் கிளம்பி வாங்க, சரியா? நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் கூறியவாறு அதனை கரங்களில் தர வாங்கி கொண்டனர் இருவரும். சரி, நான் போயிட்டு வரேன் என்ற மகாலட்சுமி திரும்பி செல்ல, ஒரு நிமிஷம் அத்தை தயங்கிக் கொண்டு இதுவரை அழைக்காது இப்போது அத்தை என்று பெயர் சொல்லி அழைத்தாள் நித்திலா. தன்னை அவள் உரிமையுடன் அத்தை என்று முதல் முறை அழைக்கவும் எல்லையில்லா சந்தோஷத்தில் திளைத்தவரோ என்ன சொன்னமா பேரானந்தத்தில் கேட்டார். என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நானும் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் தலைகுனிவுடன் கூற தன் மருமகளை அணைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் விட்டார். நீண்ட நாட்களுக்கு பின் தன் இரத்த சொந்தம் தன்னை ஏற்றுக்கொள்ள, அம்மா, நான் கீழே இருக்கிற ரூம்ல கிளம்புறேன் என்ற அசோகனோ தன் அன்னையையும் மனைவியையும் அங்கே தனியே விட்டு சென்றான். தன் அன்னையின் சந்தோஷம் அதைவிட நித்திலா தன்னிடம் கூற முடியாததை கூட தன் அன்னையிடம் கூறலாம் அல்லவா? அதனாலே அங்கிருந்து கிளம்பினான் அசோகன். அசோகன் வெளியேறிவிட, உங்க எல்லாரோட பிரிவு எங்களை எப்படி இத்தனை நாள் வேதனைப்படுத்தியிருக்கும் எனக்கு இப்பதான் புரியுது அத்தை என்றவளோ நேற்று இரவு அசோகனிடம் கூறியதை அப்படியே கூறினாள். அதற்கு அவரோ தன் மகன் கூறிய அதே பதிலை கூறி ஆறுதல் கூறினார். எப்படி அத்தை, கொஞ்ச நாள்ல சரியாயிரும், பல வருஷம் இன்னும் உங்களை ஏத்துக்கிடாத இவங்க இதுல என்னை எப்படி அத்தை ஏத்துக்குவாங்க கேள்வியாய் கேட்க, நான் எப்படி இது நாள் வரை நம்பிக்கையோட இருக்கேனேமா அதே மாதிரியே நீயும் இரு. இப்பதான் நம்மளால கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியும். இந்த வீட்டுல இப்போ நீ எந்த நிலைமையில இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேம்மா. அப்ப எனக்கு அசோகனோட தாத்தா பாட்டி தான் துணையா இருந்தாங்க. போக போக தான் புரிஞ்சுது என்னோட குடும்பத்தை மட்டுமே நினைச்சு இந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்துறேன்னு. அதுக்கப்புறம் என்ன நான் மாத்திக்கிட்டேம்மா. வழிய கூட என்னால வெளிப்படுத்த முடியல. இங்க இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோன்னு பயந்தேன் என்க அதனை கேட்ட நித்திலா தன் அத்தையின் மடியில் தலை சாய்ந்தாள். சாரி அத்தை, உன்னை பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி தோணும் எனக்கு ஒரு பொண்ணு இல்லாம போயிட்டாளேன்னு. நீ மட்டும் என் மருமகளா வந்தா உன்னை பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும்னு நான் முன்னாடி ஆசைப்படுவேம்மா. அப்படி நினைச்ச நானே உன்னோட இந்த நிலைமைக்கு ஒரு காரணமாகிட்டேனே கலங்கி கொண்டு உரைக்க அதனை கேட்டவளோ அதிர்ந்து புரியாமல் அவரின் முகம் கண்டாள். என்ன சொல்றீங்க அத்தை, எனக்கு புரியல, நீங்க எதுக்கு காரணம்? அசோகம் உன்னை விரும்புறத என்கிட்டதாமா முதல்ல சொன்னா. நான் தான் அவன்கிட்ட ஏதோ சொல்லி உன் கல்யாணத்துக்கு தடுக்க விடாம பண்ணிட்டேம்மா. கடைசி நிமிஷம் இப்படி என்றவர் தனக்கும் மகனுக்கும் நடந்த முதல் வாக்குவாதம், அதன் பின் அவளின் திருமணம் நடக்கவிருந்த காலையில் தனக்கு புரிய வைத்த கணவனுடன் நடந்த வாக்குவாதம் அனைத்தையும் கூறினார். நான் மட்டும் அன்னைக்கு அசோகம் சொன்னது சரின்னு சொல்லியிருந்தா அவன் உன்னை மண்டபம் வரைக்கும் கொண்டு வந்திருக்க மாட்டாமா. அசோகம் முதல்ல இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சுதாமா நான் அவன் மனசை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டேன். தன்னை விரும்பியும் தன் திருமணத்தை தடுக்க வராததின் காரணம் இப்போது நன்றாகவே நித்திலாவிற்கு புரிந்தது. சரிம்மா, போய் குளிச்சுட்டு வா, நேரமாச்சு, நம்ம அப்புறம் பேசலாம் என்றவாறு அவளை அங்கிருந்த குளியலறைக்குள் அனுப்பி வைத்தார்.
அதன் பின் நேரம் செல்ல தன் மருமகளுக்கு தானே அலங்காரம் செய்து தன் நகைகள் அனைத்தையும் போட்டு அழகு பார்த்தாள். இடையை தாண்டிய கூந்தலை பின்னி மளிகை சரத்தை வைத்து விட்டார். உன்னோட முடிக்கு நாளைக்கு அத்தை சாம்பிராணி போட்டு விடுறேன், சரியா? அப்பதான் பார்க்க அழகா இருக்குமா என்று தன் மருமகளை அலங்கரித்தவாறே உரைக்க, இன்னைக்கு சாயங்காலம் நான் ஹாஸ்டல். அதற்கு மேல் கூற முடியாமல் நித்திலாவோ கலங்கினாள். அவள் கூறியதை கேட்டு அவருமே அழுது கலங்கி கொண்டு இருந்தார். அத்தை, என்னால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. கொஞ்ச நாள் நான் உங்கள் எல்லார் கூட இருக்கேன், ப்ளீஸ் த. உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்க அத்தை. கெஞ்சுதலாய் அத்தையின் கரங்களை பற்றி கொண்டு கூற, தன் மகன் எடுத்த முடிவினை மீற முடியாது தவித்தார் மகாலட்சுமி. இல்லைம்மா, அது என் அண்ணன் கேஸில் இருந்து இப்போ அசோகம் மாட்டிக்கிட்டு இருக்காமா. இன்னும் 12 நாள் தான். உண்மையான கொலைவாளி யாரும் கண்டுபிடிக்கலன்னா அப்புறம் அசோகன் பழியை ஏற்றுக்கணுமா. அவன் தினமும் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரான். நாளைக்கு கூட ஏதோ விசாரணை இருக்குன்னு சொன்னாங்களாம். இந்த ஊரை விட்டு கூட அவனால் எங்கேயும் போக முடியாது. இப்படி இருக்கும்போது நீ அவன் கூட இருந்தா உன்னை அவனால் எப்படிமா பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறான். அப்புறம் உன் மனசுல இவ்வளோ வேதனை இருக்குன்னு இத்தனை நாள் நடந்த எல்லாத்தையும் நினைச்சேன். அதை நீ தாமா மறக்கணும்னு நினைக்கிறான். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே எங்கள் அண்ணன் இறந்ததுலேருந்து 2 மாதம் கிட்ட நீ படிக்க போகலை. அதனால உன் படிப்புக்கும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதான் சீக்கிரம் அனுப்ப பார்க்குறாமா என்று மருமகளின் கரங்களை பற்றி கொண்டு கூற மௌனமாய் கேட்டுக்கொண்டாள் நித்திலா. மகா, மருமகளே! கீழே தங்களை அழைக்கும் குரல் கேட்க, இதோ வரோம் என்று குரல் கொடுத்த மகாலட்சுமி தன் மருமகளுக்கு அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று கண்டார். போகலாம் வா என்றவாறு நித்திலாவை அழைத்து கொண்டு கீழே இறங்க, அதே நேரம் அசோகனின் பார்வை தன் மனைவி எப்போது வருவாள் என்றே எதிர்பார்த்து காத்திருந்தது. அழகாய் மடிப்பிட்ட பட்டுப்புடவையில் மல்லிகை சரம் சற்று முன்னே தொங்க நெற்று வகிட்டில் வைத்திருந்த குங்குமம் பளிச்சென்று காட்டியது. தன் அன்னையிடம் என்ன பேசினாலோ இப்போது சற்று பொலிவு வந்ததைப் போல் உணர்ந்தார். பக்கத்து வீடு எதிர் வீடு என்று 4-5 பெண்கள் பூஜை அறையின் முன் அமர்ந்திருக்க, செய்ய வேண்டிய அனைத்தையும் தனக்கு தெரிந்தவாறு ஸ்டீஃபனே எடுத்து வைத்திருந்தார். தன் மருமகளை அழைத்து அவர்களின் முன் அமர வைத்தார் மகாலட்சுமி. உன் அண்ணன் மக எவ்வளோ அழகா இருக்கா. நான் கூட இத்தனை நாள் இந்த ஊர்ல தான் இருந்தேன், ஒரு நாள் கூட இவளை இப்படி பார்த்தது கிடையாது என்று ஒரு பெண் உரைக்க, ஆமா மகா, நல்ல நேரம் வந்துருச்சுல, நம்ம தாலி பிரிச்சு கோத்து போட்டுடலாம் என்ற மகாலட்சுமி தன் மருமகளின் எதிரே அந்த பெண்களுடன் அமர்ந்து மகனை மருமகளின் அருகில் அமர வைத்தார். தான் புதிதாக வாங்கிய தங்கச்சாலி சரடை எடுத்து அதில் திருமாங்கல்யம் கோர்த்தார். அதனை கண்டவாறு அசோகன் இருக்க, குழலூதும் கிருஷ்ணரை கண்டவாறே அமர்ந்திருந்தாள் நித்திலா. செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து தன் மகனின் கரங்களாலே அதனை மருமகளுக்கு அணிவித்து விட கூறினார். அவரும் சரி என்று நித்திலாவை கண்டு புன்னகைத்து அதனை அவளின் சங்கு கழுத்தில் அணிவித்து விட்டான் அசோகன். அதன் பின் நெற்றி வயிற்றில் குங்குமம் வைக்க அனைவரும் அர்ச்சனை தூவ இருவரும் அந்த நொடி சந்தோஷத்தில் மிதந்தனர். இருவருக்குமே சந்தனம் குங்குமம் வைத்து வந்தவர்கள் அனைவரும் வாழ்த்து கூற அதனை ஏற்றுக்கொள்ள நேரமும் சென்றது. அனைத்தும் ஒரு வழியாக நல்லபடியாக முடிந்தது. அந்த வீட்டில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவு உண்ண தன் மருமகளை அழைத்து கொண்டு அருகிலிருந்து கோவிலுக்கும் மகாலட்சுமி சென்று வந்தார். உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோமா, சாயந்தரம் உன்னை மாமா ஹாஸ்டலில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவார், சரியா? அசோக் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாமா, ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான் என்க. சரிங்க அத்தை என்றவளோ மாடி ஏறி தங்களின் அறைக்கு சென்றாள். நேரம் சென்று மாலை நேரமும் வர நித்திலா கிளம்பும் முன்னே தங்களின் வீட்டில் இருந்தான் அசோகன். தன் மருமகளை அழைத்து கொண்டு மகாலட்சுமி கீழே வர அங்கே கிளம்பி தயாராக ஸ்டீஃபன் காத்திருந்தார். அசோகனும் உடன் நின்றான். பெற்றவர்கள் இருவரும் வெளியே சென்று விட்டனர். அசோகனின் முன் நித்திலா நிற்க தன் கரங்களில் இருந்த ஒரு பார்சலை எடுத்து மனைவியின் கரங்களில் கொடுத்தான் அசோகன். இதில் உனக்கு நியூ மொபைல் இருக்கு, நான் தினமும் கால் பண்ணுறேன், சரியா? சீக்கிரம் உன்னை பார்க்க வரேன், நான் வெயிட் பண்ணுறேங்க என்றவளின் விழிகள் கலங்க கரங்களை பற்றி கொண்டு இருந்தவனோ அவளை நெஞ்சோடு அணைத்து ஆறுதல் கூறினான். நேரம் செல்ல தன் மனைவியின் கரங்களை பற்றி கொண்டே வெளியே வந்தவன் தன் அத்தை அசோகனின் தாத்தா இருவரிடமும் சொல்லிக்கொண்டு தன்னவனிடம் பார்வையால் விடைபெற்று கிளம்பினாள் நித்திலா. அவள் செல்லவே வாசலில் நின்று அதனை கண்ட அசோகனின் நினைவோ தனக்காக அவள் காத்திருப்பேன் என்று கூற தன்னால் அவளை சென்று காண முடியுமா
நினைத்தவாறு நின்றிருந்தான். நன்றி.